Hi everyone, so welcome back to Future Vision Study Center. Yes, so UGTRB Englishங்க. ஸோ நாம் எதிர்பார்த்த ஒரு நாள் அப்படின்றது ரொம்ப ஷார்ட் பீரியடில் நமக்கு இப்போ வரப்போகுது. ஐ ஹோப் எல்லாருமே மேக்ஸிமம் ப்ரிப்பரேஷன்ஸ் தான் முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். இப்போ எல்லாருமே ரிவைஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுடைய ப்ரிப்பரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் செஞ்ச சில விஷயங்கள் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற டியூரேஷன் தான் இந்த பீரியட் ஆஃப் டைம். அது என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேணா இருக்கலாம். ஒன்று நீங்கள் ரிவிஷன் ஆஸ்பெக்ட்ஸில் வச்சுக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு டெஸ்ட் ஏதாவது எழுதி பார்த்து அதில் உங்களுடைய ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று உங்களுடைய ரீகாலிங் கேப்பபிலிட்டி, உங்களுடைய ரீகாலிங் எபிலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கான டேஸ் அப்படின்றது இட் வாஸ் ஸ்டார்டட் ஆல்மோஸ்ட். நமக்கு இன்னும் இருக்க போகிறது ஒரு ஷார்ட்டாக ஒரு 10 days அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு நடுவில் நம்ம ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ நமக்கு சிலபஸில் 10th ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்போ 10th ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படின்னும் போது ஒரு சர்டன் நாலேஜ் நமக்கு அந்த 6 to 10 கிளாஸஸில் இருக்கிற தமிழில் இருக்கிற சர்டைன், அது இலக்கணம் ஆகட்டும், செய்யுள் பகுதி ஆகட்டும், இல்லை உரைநடை பகுதி ஆகட்டும், அதில் சர்டன் நாலேஜ் அப்படின்றது நமக்கு வேணுங்க. அது கண்டிப்பாக இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யூ ஷுட் கிவ் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 days அப்படின்றது கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். வேற ஆப்ஷன் அப்படின்றது நமக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா இதில் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த பாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அதை எடுத்தால் மட்டும்தான் இந்த பேப்பர், நம்மளுடைய மெயின் பேப்பரான இங்கிலீஷ் பேப்பருடைய ஆன்சர்ஸ், இங்கிலீஷ் பேப்பருடைய கொஷின்ஸை நமக்கு என்ன பண்ணுவாங்க, வேல்யூ பண்ணுவாங்க. இல்லைன்னா இதுல வேல்யூ பண்ண மாட்டாங்க. நமக்கு அதுல எலிஜிபிள் ஆகலை அப்படின்னாவே அடுத்த ஸ்டெப், அடுத்த ரவுண்ட்குள்ள நம்ம போக மாட்டோம். ஸோ அதனால இந்த தமிழுக்கு நமக்கு அட்லீஸ்ட் வி ஷுட் கிவ். ஏன்னா அக்கார்டிங் டு யூ பீப்புள் நீங்க ஆல்ரெடி டெட்ல தமிழ் எழுதிட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ அதனால அதோடைய பேஸ் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கும். அதனால மச் டேஸ் அப்படின்றது இதுக்கு தேவை இல்லை அப்படின்னாலுமே கண்டிப்பா ஒரு 3 to 4 days அப்படின்றது டு த மேக்சிமம் நீங்க இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றதுக்கு கண்டிப்பா நீங்க கொடுத்துதான் ஆகணும். நோ அதர் ஆப்ஷன். அப்படி கொடுக்கிற பட்சத்துல நமக்கு மீதி இருக்கிற நாள் அப்படின்றது ஒரு 6 to 7 நாள் மட்டும்தான் நமக்கு இருக்கும். இதுல என்ன பண்ண போறோம் நாமோ அப்படின்னா ரிவிஷன் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும், பண்ணணும். நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க, நிறைய குழப்பங்கள் வருது உங்களுக்கு. பட் ரொம்ப கிளியரா இருங்க. த டே ஹஸ் கம். நாம படிச்ச விஷயங்கள் அப்படின்றது நமக்குள்ளதான் இருக்கும், அது எங்கேயும் போயிடாது. அதனால ரீகேப் பண்றதுக்கு உங்க மைண்டை, உங்க திங்க் பண்றதுக்கு உங்க மைண்டை அலோவ் பண்ணுங்க. அந்த அலோவ் பண்ற அந்த மைண்ட் தான் என்ன பண்ணும், கண்டிப்பா அனலைஸ் பண்ணும், திங்க் பண்ணும், உங்களுடைய ஆன்சர்ஸை உங்களுக்கு கொண்டு சேர்க்கும். ஸோ இதை ஸ்பாயில் பண்ற மாதிரி ஸ்ட்ரெஸ் அப்படின்றது எந்த காரணத்தை கொண்டு உங்க மைண்ட்ல நீங்க எடுத்துக்காதீங்க. ஸோ மைண்ட்ல நீங்க எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறீங்க, ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்க, பயத்தை நீங்க அதிகப்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு படிச்ச விஷயங்கள் என்ன ஆகும், உங்களுக்கு மறக்க ஆரம்பிக்கும். அதனால அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு இதுல ஒன்றும் கிடையாதுங்க. எனிஹவ் நீங்க ஸ்ட்ரெஸ் ஆனாலும் ஆளினாலும் டே ஹஸ் கம், வி ஹாவ் டு ஃபேஸ் த டே. ஸோ கேஷுவலா ஒரு ஹாப்பி மொமெண்டா நீங்க போய் அந்த டேவை ஃபேஸ் பண்ணுங்க. அப்பதான் நீங்க படிச்ச அந்த விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு ரீகேப் ஆகி உங்களுடைய மைண்டுக்கு வரும். ரெண்டாவது ரொம்ப முக்கியம், கடைசி நாள் வரைக்கும் புதுசான விஷயங்களை படிச்சு 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 மண்டையில ஏத்தாதீங்க. ஏன்னா நமக்கு ரிவிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல சில டேஸ் அப்படின்றது கண்டிப்பா தேவை. நான் படிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நான் ரிவைஸ் பண்றதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்றது நீங்க ஒவ்வொருத்தரும் டேஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, டேஸை கால்குலேட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கடைசி நாள் வரைக்கும் படிக்கிறேன், இல்லை எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு 15 நிமிஷம் வரைக்கும் நான் படிக்கிறேன் அப்படின்னா இட் இஸ் நோ யூஸ் அட் ஆல். அந்த அளவுக்கு அங்கே நீங்க படிச்சீங்கன்னா உங்க மைண்ட் இன்னும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால ஒரு குறிப்பிட்ட டேஸ்ல அந்த ஸ்டடீஸை நிறுத்திட்டு ரிவிஷன் ஆரம்பிங்க. ஏன்னா 10 யூனிட் நீங்க ஒவ்வொரு யூனிட் எப்போ படிச்சிருப்பீங்க அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். அப்போ ஒரு யூனிட்டை நாம பார்த்தீங்கன்னா ஒரு 30 daysக்கு முன்னாடி படிச்சு முடிச்சிருப்போம், இல்லைன்னா ஒரு 20 daysக்கு முன்னாடி படிச்சு முடிச்சிருப்போம், ஒரு 15 daysக்கு முன்னாடி படிச்சு முடிச்சிருப்போம். அப்படின்னா அதோடைய ரீகேப் நாம பண்றதுக்கு சில டேஸ் அப்படின்றது நமக்கு தேவை. படிச்ச விஷயங்களை நம்ம மைண்ட் என்ன பண்ணணும், ரெஃப்ரெஷ் பண்ணணும். அதனால ரிவிஷன் அப்படின்றது இட்ஸ் மஸ்ட்டுங்க. அதை நீங்க பண்ணாம எந்த காரணத்தை கொண்டும் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவை ஃபேஸ் பண்ணாதீங்க. நான் தான் படிச்சிட்டேனே, எனக்கு அங்கே போனால் ரீகேப் பண்ணிக்கலாம் வரும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வேண்டாம்.
ரிவைஸ் பண்ணி அதை ரீகேப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த டேல உங்களுக்கு ரீகேப் அப்படின்றது வரும், ரீஎபிலிட்டி அப்படின்றது வரும். ஸோ கொஸ்டின்ஸை நீங்க ஃபேஸ் பண்ணும்போது ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கான டைமிங் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம எவ்வளோ நேரத்தில் அந்த 150 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்றது நல்லா தெரியும். அப்போ அந்த 150 கொஸ்டின்ஸ்க்கு இவ்வளோ நம்பர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கான அந்த டைம் மினிட்டை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்க. படிச்ச உடனே ஆன்சர் நான் கண்டுபிடிச்சிடணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. கொஸ்டினை படிங்க, அனலைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை அனலைஸ் பண்ணுங்க. என்ன சார் கொஸ்டினை அனலைஸ் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின். கொஸ்டினை ஃபர்ஸ்ட் தெளிவா புரிஞ்சுக்கணும். கொஸ்டினை புரிஞ்சிக்காம ஆன்சர் ஆப்ஷன்ஸ்குள்ள போகவே போகாதீங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டினை ஃபர்ஸ்ட் படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க கொஸ்டினை படிச்ச பிறகு ரெண்டாவது அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ்னா என்ன பண்ணணும், என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு அந்த கொஸ்டின், எந்த யூனிட்ஸ்ல இருந்து அந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. நமக்கு 10 யூனிட்ஸ் இருக்கு. எந்த யூனிட் நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்னாவே அடுத்தது உங்க மைண்ட்ல என்ன வரும் அப்படின்னா, எந்த பீரியட் ஆஃப் டைம். பிரிட்டிஷ் 1னா எந்த பீரியட் ஆஃப் டைம்ல கேட்டிருக்காங்க, இல்ல பிரிட்டிஷ் 2னா என்ன பீரியட் ஆஃப் டைம், இல்ல அந்த ஆத்தர் என்ன பாயிண்ட்ல ஆத்தரோட நேமோ இல்ல அந்த ஈரா கொடுத்துருக்காங்க, ரைட், அந்த ஈரால என்ன மாதிரியான ஆத்தர்ஸ் இருக்காங்க, என்ன மாதிரியான முக்கியமான ஒர்க்ஸ் இருக்கு, இது எல்லாமே உங்க மைண்ட்ல திங்கிங்கா போகணுங்க. அதுதான் அனலைசிங் ஆஃப் அ கொஸ்டின். இந்த கொஸ்டினை அனலைஸ் பண்றது அப்படின்றது அதுதான். அனலைஸ் பண்ணுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் போங்க. ஆப்ஷன் 4 ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த 4 ஆப்ஷனையும் படிங்க. உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருந்தது அப்படின்னா ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ண கத்துக்கோங்க. 4 ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் 3ஆ குறைங்க, இல்லைன்னா 2ஆ குறைங்க. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கொஸ்டினை படிக்கிறோம், படிச்சோம்னா ஏ ஆப்ஷன், அப்பா இதான் ரைட் மார்க் பண்ணிடுறோம். பி பார்க்கறது கிடையாது, சி பார்க்கறது கிடையாது, டி பார்க்கறது கிடையாது அப்படின்னா ஏதான் ரைட் ஆன்சர் அப்படின்னு போட்டுட்டு நீங்க அடுத்த கொஸ்டின் போற அந்த பழக்கத்தை விடுங்க. ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ்ல நமக்கு என்னன்னா 3 ஆப்ஷன்ஸும் ரைட்டா கொடுப்பாங்க. ஆப்ஷன் டி பாத்தீங்கன்னா ஆல் த அபவ்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆல் த அபவ் தான் ஆன்சரா வரும். ஆனா நாம என்ன நினைப்போம், ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆன்சர் நினைச்சு மார்க் பண்ணிடுவோம். செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் பார்க்காம நம்ம என்ன அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போயிடும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1 மினிட் டைம் இருக்கு அப்படின்னா அந்த 1 மினிட்டை யூட்டிலைஸ் பண்ணுங்க. சீக்கிரமா எழுதி முடிச்சாலும் நம்மள வெளியே அனுப்ப போறது கிடையாது இல்லைங்களா. அதனால நம்ம ஃபுல்லா அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணுங்க. அதே நேரத்தில் டைம் எக்ஸஸா கொடுக்க மாட்டாங்க. அதனால கொடுத்துருக்கிற 150 கொஸ்டின்ஸை அந்த டைமுக்குள்ள முடிங்க. முடிச்சுட்டு இஃப் யூ ஹேவ் டைம் கோ த்ரூ ஒன்ஸ், மேல இருந்து இன்னொரு தடவை போங்க. அதுல ஏதாவது அனலைஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. டவுட் ஆகிறத கடைசியா மார்க் பண்றதுக்கு வைங்க. அதை டவுட்டா இருக்கிறத கடைசியா மார்க் பண்றதுக்கு டைம் உங்களுக்கு இருக்கும் போது அதை மறுபடியும் ஒரு கோ த்ரூ பண்ணும்போது உங்களுக்கான சில இடத்துல நமக்கு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ள இருக்கிறதுலயே எங்கேயாவது ஒரு இடத்துல ஆன்சர்ஸ் நமக்கு கிடைக்கும். உள்ள இருக்கிற கொஸ்டின்ஸ் நம்ம படிக்கும் போது அதுலயே நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, ரொம்ப கேஷுவலா இருங்க. படிச்ச விஷயங்கள் அப்பதான் உங்களுக்குள்ள இருக்கும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ த டே யூ ஹாவ் டு ஃபேஸ் இட். ஸோ ரிவிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம என்ன விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க போறோங்க. ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஸ்பெக்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் நீங்க முடிச்சிருக்கணும். முடிச்சுட்டு இப்போ உங்களை டெஸ்ட் பண்ற எபிலிட்டிக்குள்ள நீங்க போயிருக்கணும். உங்களை டெஸ்டிங் பீரியட் இது எல்லாமே நீங்க படிச்ச விஷயங்கள் உங்களால ரீகேப் பண்ண முடியுதா, டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸை அட்டன் பண்ண முடியுதா, ரிவைஸ் பண்ண முடியுதா. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ்குள்ள தான் நீங்க போயிருக்கணும். அதுதான் இந்த பாயிண்ட் ஆஃப் டைம். இப்போ இருக்கிற டைம் அவ்வளோதான். ஏன்னா 10 days நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு 3 to 4 days கண்டிப்பா நீங்க வந்து இந்த தமிழுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ரிமைனிங் 6 to 7 days அப்படின்னா அந்த 7 daysல உங்களுக்கு புதுசான ஒரு டாபிக் எடுத்து அதை நான் படிக்கிறேன்னா உட்காராதீங்க. ஏன்னா இந்நேரம் நீங்க முடிச்சிருக்கணும். இதுக்கு மேல படிச்ச விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க. தட் இஸ் வெரி. பட் எப்பயும் சொல்ற ஒரு விஷயம் தான், எந்த டாபிக்கும் நம்ம மிஸ் பண்ணிருக்க கூடாது, எந்த யூனிட்டையும் நாம ஒமிட் பண்ணிருக்க கூடாது. We have to show equal importance to all the units. பட் நாம இங்க சொல்லுவோம் இந்த யூனிட்லாம் முக்கியம்னு சொல்லுவோம். முக்கியம்னா என்ன அர்த்தங்க, அதிகமா கொஸ்டின்ஸ் அதுல வரும்னு அர்த்தம். முக்கியம் இல்லை அப்படின்னா அந்த யூனிட்ல கொஸ்டின்ஸ் வராது அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. அப்ப முக்கியம் அப்படின்ற யூனிட்ஸை படிச்சுட்டு முக்கியம் இல்லைன்ற யூனிட்ஸை விட்டுறக்கூடாது. The thing is, all the unitsக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான். சில யூனிட்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் அதிகமா வரலாம் அப்படின்ற ஒரு பேஸ்ல அந்த கொஸ்டின்ஸ் அந்த யூனிட்டை நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்றோம், அவ்வளவுதானே தவிர ஃபோக்கஸ் இல்லாம எந்த யூனிட்ஸ்குள்ளேயும் நாம போகக்கூடாது. ஸோ ஆல் த 10 units must we should focus.
excuse me, all the points on all the topics we should focus here, right? Unit 1, history of English literature. So நிறைய பேருக்கு ஒரு வாஸ்டான கண்டென்ட் இருக்கும் அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த யூனிட் நம்ம நடத்தும் போது உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்காது. என்னன்னா இந்த யூனிட் என்னடா இவ்வளோ பெருசு, அவ்வளோதான். பட் இப்போ படித்த பிறகு இந்த யூனிட் மேலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிருக்கும். என்ன கான்ஃபிடன்ஸ் அப்படின்னா, இந்த யூனிட்டை பேஸ் பண்ணியே நிறைய யூனிட்ஸ்க்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த யூனிட்டை நீங்க எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அதர் யூனிட்ஸ்ல உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ மற்ற யூனிட்ஸ்ல இருக்கிற கொஸ்டின்ஸும் இந்த யூனிட்டை படிக்கும் போது உங்களால ஆன்சர் பண்ண முடியும்ன்ற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கணும். ஸோ இந்த யூனிட் ஆஸ் ஐ செட் ஏர்லியர், ஸோ வாஸ்ட் தாங்க, வாஸ்ட் ஏரியா தான். 10 ஏஜஸை நமக்கு ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரம் த பீரியட் ஆஃப் பிகினிங் இல்லைங்களா, இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட பிகினிங் சார்ஸருடைய பீரியட்ல இருந்து பிரசன்ட் ஏஜ் அப்படின்னு மொட்டையா கொடுத்துட்டாங்க. பிரசன்ட் ஏஜ் அப்படின்னா ரைட் இப்போ வரைக்கும் அப்படின்ற அர்த்தம். அதுல ஓவராலா கொஸ்டின்ஸ் எங்க இருந்து வரும், எப்படி வரும், இது யாராலையும் எதிர்பார்க்க முடியாது. பட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்க கூடிய ஒரு ஏரியா அப்படின்னா இந்தந்த ஈராஸ்ல இருக்கிற the prominent writers உடைய எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்பர் 1. ஸோ சாசர், ஷேக்ஸ்பியர், மில்டன், ட்ரைடன், போப், ஸோ இந்த மாதிரி ப்ராமினன்ட் ரைட்டர்ஸை பற்றின கொஞ்சம் அதிகமான டீட்டெயில்ஸ், மற்ற ரைட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமான டீட்டெயில்ஸ் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அவங்கள எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. இன்கேஸ் இந்த ஆத்தரை பற்றின கேள்விகள் வரலாம், இல்லை இந்த ஏஜஸை பற்றின கேள்விகள் வரலாம். ஏஜஸ் அப்படின்னா அந்த பீரியட். இப்போ சாசருடைய பீரியட், ஷேக்ஸ்பியர் பீரியட்னா என்ன, எலிசபெத்தன் பீரியட், மில்டனுடைய பீரியட்னா பியூரிட்டன் பீரியட், ட்ரைடனுடைய பீரியட்னா ரெஸ்டரேஷன் பீரியட். அப்போ இந்த பீரியடை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ப்ராமினன்ட் ரைட்டர்ஸ் உடைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். 3வது, இந்த ப்ராமினன்ட் ரைட்டர்ஸ் உடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட்ஸ். ஸோ என்ன மாதிரி ஒர்க்ஸ் எழுதியிருக்கிறாங்க, என்ன மாதிரியான ஒர்க்ஸ் லிட்ரேச்சருக்கு ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது தெரியும். இதை தவிர அந்த ஈரால இருக்கிற கான்டெம்பரரி ரைட்டர்ஸுங்க. ஸோ இதில் தான் நமக்கு குழப்பங்கள் அப்படின்றது அதிகமாக வரும். எந்தெந்த கான்டெம்பரரி ரைட்டர்ஸை பற்றி நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, ப்ராமினன்ட் ரைட்டர்ஸ் லைக் இப்போ நீங்கள் ஷேக்ஸ்பியர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ இவர் கூடவே ப்ராமினன்ட் ரைட்டராக இருந்தால் யாராக இருக்கலாம் அப்படின்னா, கிறிஸ்டோபர் மார்லோ இருக்கலாம், சிட்னி இருக்கலாம், ஸ்பென்சர் இருக்கலாம், பென் ஜான்சன் இருக்கலாம், பேக்கன் இருக்கலாம், இப்போ நிறைய பேர் இருக்காங்க. அப்ப ஷேக்ஸ்பியருக்கு என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த ரைட்டர்ஸ்க்கும் நம்ம கொடுத்துருக்கணும் இல்லைங்களா. அப்போ அவங்கள பத்தின பேசிக்கல் டீடைல்ஸ், ஸோ அவங்க முக்கியமான மாஸ்டர் பீசஸ் என்ன மாதிரியான ஒர்க் ஆஃப் ஆர்ட் அவங்க லிட்ரேச்சருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நாட் ஓன்லி இன் ஷேக்ஸ்பியருங்க, எல்லா ஏஜஸ்லையும் அந்த கான்டெம்பரரி ரைட்டர்ஸ் உடைய முக்கியமான சில விஷயங்கள் அண்ட் அவங்களுடைய முக்கியமான ஒர்க்ஸ் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். Right? When you take Milton or when you take Dryden, Pope, Johnson, Wordsworth, இந்த மாதிரி எடுக்கும் போது அந்த ஈரால என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபார்முலேட் ஆச்சு அப்படின்னு. அப்போ பேசிக்கா ஏஜஸை பத்தி, அந்த ப்ராமினன்ட் ரைட்டர்ஸை பத்தி, அவங்களுடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை பத்தி, அவங்களுடைய கான்டெம்பரரி ரைட்டர்ஸ் பத்தி, ஸோ இதுல 100% ஃபோக்கஸ் பண்ண முடியுமா அப்படின்னா, இட் இஸ் நாட் பாசிபிள். நானும் தெளிவாகவே சொல்றேன், பாசிபிள் கிடையாது. இந்த யூனிட்டை 100% என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது, நானே ஒத்துக்கிறேன். பட் மேஜரான ரைட்டர்ஸை எந்த காரணத்துக்கு கொண்டும் நீங்க மிஸ் பண்ண கூடாது. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். மேஜர் ரைட்டர்ஸ் அப்படின்னு நான் யாரை சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இந்த ரைட்டர்ஸ் உடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட்ஸ் ஃபேமஸா இருக்கு, ஃபெமிலியரா இருக்கு, இல்ல அந்த ரைட்டர் ஃபெமிலியரான ஒரு ரைட்டரா இருக்கிறாரு அப்படின்னா அவங்களெல்லாம் எந்த காரணத்துக்கு கொண்டும் மிஸ் பண்ண கூடாது. இதுல ரொம்ப முக்கியம், நமக்கு 2 புக்கு கொடுத்துருக்குறாங்க. ஹட்சன் ஒரு புக் கொடுத்துருக்காங்க, ராமச்சந்திரன் நாயர்னு சொல்லிட்டு ஒரு புக் கொடுத்துருக்காங்க. நம்ம மற்ற புக்ஸை எந்த காரணத்துக்கு கொண்டும் படிக்கிறோம் படிக்கல, தட் இஸ் 2வது விஷயங்க. பட் இந்த 2 புக்ஸை நாம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 2 ரெஃபரன்ஸ் புக்ஸையும் நாம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். மற்ற நிறைய லிட்ரரி புக்ஸ் இருக்கு, நான் ஏற்கனவே சொன்னேன், நிறைய லிட்ரரி புக்ஸ் இருக்கு. அதை எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்கு, எக்ஸ்ட்ரா நாலேஜ்க்கு உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க படிச்சிருக்கலாம், அதுல தப்பு கிடையாது, படிக்கலனாலும் தப்பு கிடையாது. ஆனா இந்த 2 புக்ஸையும் எந்த காரணத்தை கொண்டும் நீங்க என்ன பண்ணிருக்க கூடாது, மிஸ் பண்ணிருக்க கூடாது. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஏன்னா நமக்கு எந்த யூனிட்ஸ்லயும் ரெஃபரன்ஸ் கொடுக்கலைங்க, இந்த யூனிட்ஸ்ல மட்டும்தான் நமக்கு ரெஃபரன்ஸ் புக்ஸ் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 10 யூனிட்ஸ்ல
ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட் அப்படின்னா அது இந்த யூனிட் which gives importance to other units also. மற்ற யூனிட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு யூனிட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். லிட்ரேச்சருக்கோட பேஸ் அப்படின்றது இந்த யூனிட், ரைட்? அப்போ இந்த யூனிட்டை ஃபோக்கஸ் பண்ணும் போது அட் த சேம் டைம் மற்ற யூனிட்ஸையும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதை ஸோ இந்த யூனிட்டை ரிவைஸ் பண்ணுங்க. எந்தெந்த ஆஸ்பெக்ட்ல ரிவைஸ் பண்ணணும், ஏஜஸை ரிவைஸ் பண்ணுங்க. அந்த ப்ராமினன்ட் ரைட்டர்ஸ் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணுங்க. ப்ராமினன்ட் ரைட்டர்ஸோட ஒர்க் ஆஃப் ஆர்ட்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. கான்டெம்பரரி ரைட்டர்ஸ் எஸ்பெஷலி எல்லாரையும் பார்க்க முடியல அப்படின்னாலும் மெயின் கான்டெம்பரரி ரைட்டர்ஸ் ஒவ்வொரு ஜானர்லையும் பொயட்ரி, ப்ரோஸ், டிராமா, நாவல்னா நாவல். அப்போ இவங்களை எல்லாத்தையும் நாம கண்டிப்பாக மிஸ் பண்ணாம ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். சிரமம் தான், கண்டென்ட் இதில் ரொம்ப அதிகம் while you compare to other units. மற்ற யூனிட்ஸை கம்பேர் பண்ணும்போது கண்டென்ட் இதில் அதிகம் தான். ஸோ இருக்கிற டேஸை ரிவிஷன் அப்படின்னா ஒரு 7 days நமக்கு இருக்கு அப்படின்னா 7 daysல இந்த யூனிட்டுக்கு எவ்வளோ டேஸ் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்து கொடுங்க. அந்த 7 நாளுமே இதே யூனிட்டுக்கு கொடுத்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதையும் நான் சொல்றேங்க. நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இந்த யூனிட்டுக்கு ரொம்ப அதிகம். படிச்சுட்டே இருந்தோம்னா படிச்சுக்கிட்டே இருப்போம். அப்படி நீங்க படிச்சுட்டே இருந்தீங்கன்னா எக்ஸாமை தாண்டி கூட நீங்க படிக்கலாம். ஆனால் அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்கு. அப்போ ஒரு 7 daysல இத்தனை 2 days அப்படின்னா 2 days மட்டும்தான் இதுக்கு ஒதுக்கணும். இல்ல 1.5 days அப்படின்னா 1.5 days மட்டும்தான் இதுக்கு ஒதுக்கணும். அதுக்குள்ள இதை நீங்க படிச்சு முடிச்சிடணும். ஐயோ முடிக்க முடியலையே, அடுத்த யூனிட்டுக்கு போகணுமே, போகாம இதை கண்டினியூ பண்ணலாமே, அந்த மாதிரியான ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த 7 daysல நீங்க கண்டிப்பா what you have to do அப்படின்னா கண்டிப்பா you have to focus all the 10 units உடைய ரிவிஷன் ஃபோக்கஸ் பண்ணணும். அது you should keep in mind. செகண்ட் யூனிட் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 1ங்க. இதுல இருந்து நமக்கு அந்த டிவிஷன் ஆரம்பிக்குது இல்லைங்களா? பொயட்ரினா பொயட்ரி, ப்ரோஸ்னா ப்ரோஸ், இந்த மாதிரி டிவிஷன் ஆரம்பிக்குது. டிராமா தனியா கொடுத்துருப்பாங்க, டைரக்டா ஒர்க் ஆஃப் ஆர்ட் கொடுத்துருப்பாங்க. அதுதான் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரியான சிலபஸ், அதாவது நமக்கு பிரிட்டிஷ் 1, 2, 20th century அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் வெரி கிளியர் ஆன் சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ்ங்க. என்ன நமக்கு கொடுத்துருக்கிற ரைட்டர், நமக்கு கொடுத்துருக்கிற ஒர்க் ஆஃப் ஆர்ட், இதுல தராவா இருங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். So 100% input towards the writer as well as the work of art is very very important. Francis Bacon. So Bacon யாரு, அவர் என்ன மாதிரி ஸ்டைல்ல எழுதினாரு, அவர் என்ன பீரியடை சேர்ந்தவர், அப்ப இவர் எந்த பீரியடை சேர்ந்தவர்னு நமக்கு எங்க தெரிஞ்சிருங்க? யூனிட் 1 ஃபோக்கஸ் பண்ணும் போதே தெரிஞ்சிடும் இல்லைங்களா? அப்ப யூனிட் 1லயே நம்ம என்ன பார்த்துருவோங்க, பிரான்சிஸ் பேக்கனுடைய சர்டன் அதர் ஒர்க்ஸும் நம்ம பார்த்துருவோம். அதனால இதெல்லாமே நமக்கு அங்கிருந்து இன்புட் நமக்கு நிறைய கிடைச்சிரும். ரிவெஞ்ச் ஆஃப் ஸ்டடீஸ் இதெல்லாம் என்ன அப்படின்றது கண்டிப்பா நீங்க ஓவர்வியூ போகணும். டீடைல்டு, நான் டீடைல்டு அப்படின்னு நமக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. காரணம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். we can have questions from textual questions. டெக்ஸ்டுவல் கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். அது எதுல இருந்து வரும் அப்படின்னா இந்த டீடைல்னு போட்டிருந்துச்சு அப்படின்னா டெக்ஸ்டுவல் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா நமக்கு வரும். நீங்க பேக்கனோ ரிவெஞ்சோ ஸ்டடீஸ், ட்ரீம் சில்ட்ரன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் எஸ்ஏ. அதனால நீங்க டெக்ஸ்டே கூட நீங்க படிச்சிருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது. இஃப் இட் இஸ் டிராமா அப்படின்னா ஓகே ரைட், நம்மளால படிக்க முடியாதுன்னு சொல்லலாம். ப்ரோஸ் இதெல்லாம் ரொம்ப சின்ன ப்ரோஸ் தான். சின்ன ப்ரோஸ்னும் போது நீங்க டெக்ஸ்ட் படிச்சிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ரைட்? நான் டீடைல்ல நமக்கு அதே மாதிரி 2 கொடுத்துருக்காங்க. ஜோசப் அடிசன், ரிச்சர்ட் ஸ்டீல், 2 பேருமே ஒரே பீரியடை சேர்ந்தவங்க. எந்த பீரியட் அப்படின்றது நமக்கு ஞாபகம் இருக்கணும். எந்த பீரியட் அப்படின்றது நமக்கு ப்ரீவியஸ் யூனிட்ல நமக்கு கத்து கொடுத்துருக்கணும். அது நமக்கு புரியணும். டோட்டலா இவங்க என்னென்ன பண்ணாங்க, இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம எதுல பார்த்துருக்கணும், நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூனிட்ல நம்ம பார்த்துருக்கணும். ரோஜர் அட் தி தியேட்டர் ஸ்பெக்டேட்டர் கிளப் பெருசா கிடையாது. யார் யார் மெம்பர்ஸ், ரோஜர் என்ன பண்றாரு, அவருடைய ஒரு ஸ்மால் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த தியேட்டர், இது ஓவரால் வியூ. இந்த அப்போ யூனிட்ஸ், இந்த மாதிரி யூனிட்ஸ் நமக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட்டுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி யூனிட்ஸ்ல நமக்கு வந்துச்சுன்னா மிஸ் பண்ணவே கூடாது. அது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா டைரக்டா இதுதான் டைரக்டா நான் கேள்வி எதுல இருந்து கேட்பேன், இந்த ரைட்டரை பத்தி கேட்பேன், இந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட்ல இருந்து கேட்பேன், அவங்களே சொல்லிட்டாங்க. யூனிட் 1 மாதிரி கிடையாது. அப்படியே ஏஜ் ஆஃப் ஹார்டி, ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்படியே கொடுத்துட்டு ஓப்பனா எங்கிருந்து வேணா நான் கேட்பேன், அப்படி கிடையாது. அப்ப இதுல நமக்கு பாயிண்ட் கிளியரா கொடுத்தனால இதை எந்த காரணத்துக்கு கொண்டு நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்தது அப்படின்னா நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பொயட்ரி we have 4, டீடைல் அண்ட் நான் டீடைல்ட ஒரு 4 இருக்கு. அகைன் சேம், டீடைல்ட பொறுத்த வரைக்கும் இந்த பொயட்ரிக் லைன்ஸை நீங்க கொஞ்சம் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஏன்னா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் நமக்கு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸ்பென்சர், ஷேக்ஸ்பியர், மில்டன், பிளேக் இவங்கெல்லாம் யாரு ரைட்டர்ஸ்? எல்லாருமே ஃபெமிலியர் ரைட்டர்ஸ். எல்லாருமே எந்தெந்த பீரியடை சேர்ந்தவங்க, என்ன மாதிரியான ஒர்க்ஸ் எழுதியிருக்காங்க, இது எல்லாமே அங்கேயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். அதை இங்கே ஃபோக்கஸ் பண்ணும்போது நமக்கு அதுவே ஒரு ரிவிஷனாக மாற ஆரம்பிக்கும்.
அவனுடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட் இதெல்லாம் பாருங்க, ஜஸ்ட் ஃபியூ லைன்ஸ் தான், 37 லைன்ஸும் நம்ம தான் வரும், ரொம்ப ஃபியூ லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால இதுல இருக்கிற எல்லா போயம்ஸுமே தாராளமா நீங்க லைன்ஸே நீங்க படிச்சிருக்கணும், இந்நேரம் படிச்சிருக்கலாம். அதனால அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் டீடைல் நோ இஷ்யூஸ் ஆன் த லைன்ஸை பத்தி உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. கொஸ்டின்ஸ் லைன் டெக்ஸ்டுவல் லைன்ஸ் வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் டீடைல் ஸ்டடினா நமக்கு டெக்ஸ்டுவல் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓவரால் வியூ அபவுட் த ரைட்டர் ஆஸ் வெல் அஸ் தி ஒர்க் ஆஃப் ஆர்ட், இந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட்டுடைய ஓவரால் வியூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போகும். பொயட்ரியும் சரி ப்ரோஸும் சரி ரொம்ப ஈஸியஸ்டான ஒரு விஷயம் தான். இதை ரிவைஸ் பண்ணும்போது அழகா நீங்க ரிவைஸ் பண்ணலாம். இன்கேஸ் நிறைய பேருக்கு என்னன்னா, சார் நான் இப்பதான் படிக்க ஆரம்பிச்சேன், ஒரு மாசமா தான் ஆரம்பிச்சேன், இல்ல நான் நோட்டிபிகேஷன் வந்த பிறகுதான் படிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா, நோ நீட் டு வரிங்க. நீங்க நோட்டிபிகேஷன் வந்த பிறகு படிக்க ஆரம்பிச்சிருந்தாலும் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா உட்கார்ந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஆன அந்த கான்ஃபிடன்ஸ் பாசிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப அதிகம் தான். அதனால யூ நோ நீட் டு வரி. அதனால அதை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நான் எப்ப இருந்து படிக்கிறேன்லாம் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, எப்படி படிக்கிறேன்றதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிராமா நமக்கு கிறிஸ்டோபர் மார்லோவுடைய ஃபாஸ்டஸ்ங்க, ரொம்ப சிம்பிளஸ்ட் டிராமா தான் இது. காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் கிடையாது, நிறைய கேரக்டர்ஸ் கிடையாது, ரொம்ப ஈஸியா புரியக்கூடிய ஒரு டிராமா. பெர்னட் ஷாவுடைய பிக்மாலியன் ஒரு காமிக் ஆஸ்பெக்ட்ல எழுதக்கூடிய ஒரு நாடகம் தான். இதையும் நீங்க கதையை படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா புரியும். டிராமாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நீங்க கேரக்டரிஸ்டிக்ஸை ஃபோக்கஸ் பண்ணணுங்க. கேரக்டர்ஸுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒவ்வொரு கேரக்டர் யாரு, அவங்களுடைய ரோல் என்ன அந்த டிராமால அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா நமக்கு டிராமா அப்படின்றது இது மட்டும் கிடையாது, இன்னும் அதர் யூனிட்ஸ்ல டிராமா இருக்கு. அப்ப டிராமானும் போது இன் டாக்டர் ஃபாஸ்டஸ் அப்படின்லாம் கேள்வி நமக்கு ஆரம்பிக்க மாட்டாங்க. டைரக்டா கேரக்டரை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வரும். அப்ப கேரக்டரை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின்ஸ் வரும்போது இந்த கேரக்டர் எந்த டிராமாவை சேர்ந்தது அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால கேரக்டரிஸ்டிக்ஸ் கேரக்டர்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கேரக்டருடைய ஃபீச்சர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸை நீங்க படிக்கணும். இப்போ இவன் யாரு, ஹீரோவா, ரைட், இவன் என்ன மாதிரியான கேரக்டர் இருக்கிறவன் இந்த கதையில அப்படின்னு தெரியணும். ஃபாஸ்டஸா, ரைட், ஃபாஸ்டஸ் யாரு, இவர் ஒரு டாக்டரேட் முடிச்சிருக்காரா, தியாலஜி படிச்சிருக்காரா, இவருக்கு ஆசை எதுல இருக்கு, பிளாக் மேஜிக்ல ஆசை இருக்கா, இதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இதை பேஸா நீங்க புரிஞ்சுக்கணுங்க. இதை பேசிக்கா நீங்க எல்லா கேரக்டர்ஸ், நாட் ஓன்லி இன் ஃபாஸ்டஸ் நான் சொல்லல, டிராமான்னு வந்துட்டா எல்லா டிராமால இருக்கிற கேரக்டர்ஸை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. கேரக்டர்ஸ்ல இருந்துதான் கேள்விகள் வரும் டிராமாவை பொறுத்த வரைக்கும் அதிகமா. ரைட்டர்ஸ் மார்லோ, ஜிபி ஷா ஃபெமிலியர் ரைட்டர்ஸ் தான், ஒரு மைனர் ரைட்டர்ஸ் நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பா இவங்கள நாம யூனிட் 1லயும் ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம். வைல்டுங்க, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஆனஸ்ட், ஒரு காமிக் பிளே தான் இதுவுமே. படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர்ஸ் உள்ள இருக்கிற ஃபெமிலியர் கேரக்டர்ஸ் அப்படின்றவங்க தான் இதுல இருப்பாங்க. மைனர் கேரக்டர்ஸோட ரோல்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு தான். அதனால இதுவுமே ஈஸியா நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபிக்ஷனுங்க, ஒரே ஒரு ட்ரபிள் நமக்கு ஃபிக்ஷன்ல என்னன்னா லாட் ஆஃப் கேரக்டர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் கண்டிப்பா நமக்கு இதுல வரும். டெக்ஸ்டுவல் லைன்ஸ் அப்படின்றது ஃபிக்ஷன்ல வராது, நோ ஸ்டடி, பட் த கேரக்டர்ஸ் ரொம்ப முக்கியங்க. கோல்ட்ஸ்மித், சார்ல்ஸ் டிக்கன்ஸ் 19th செஞ்சுரியில ப்ராமினன்டான ஒரு நாவலிஸ்ட். ஹெச்.ஜி. வெல்ஸ், சயின்ஸ் ஃபிக்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஹெச்.ஜி. வெல்ஸ் தான். டைம் மிஷின்லயும் அதை தான் அவர் சொல்லியிருப்பாரு, சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. அப்போ இந்த ஆர்டிஸ்ட்ல என்ன பண்றாங்க, அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்றது ஈஸியா நாம ஞாபகம் வச்சுக்கலாம். ஒர்க் ஆஃப் ஆர்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேரக்டர்ஸ் அதிகமாக தான் இருக்கும் ஃபிக்ஷன்ல, பட் ப்ராமினன்ட் கேரக்டர்ஸை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்னது அந்த கதைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது, எது ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கு கதைக்கு அந்த கேரக்டர் அப்படின்னா அவங்கள நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் இந்த ஃபிக்ஷன்ல வரும் நார்மலாவே. சில ஃபிக்ஷன்ல குறைவான கேரக்டர்ஸ் இருந்தால் அது நமக்கு லக்கு தான். ஸோ நமக்கு லக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இதை பாருங்க. ஸோ யூனிட் 3ங்க. ஸோ ஷேக்ஸ்பியர் நார்மலாவே எந்த சிலபஸ் கொடுத்தாலும் ஷேக்ஸ்பியருக்கு ஒரு தனி யூனிட் ஒன்று நமக்கு இருக்கும். அதே மாதிரிதான் இங்க. பட் இங்க என்னன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் கொடுத்துருக்கு. எப்பயுமே ஷேக்ஸ்பியருக்கு ஒரு பிளே ஒரு இது கொடுத்துருவாங்க, நமக்கு அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க. பட் இருந்தாலும் ஓவரால் வியூங்க, ஷேக்ஸ்பியரியன் தியேட்டர் ஆடியன்ஸ், ஷேக்ஸ்பியரியனுடைய ஃபூல்ஸ் கிளவுன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஒர்க்ல இருக்கிற ஃபூல்ஸ் கிளவுன்ஸ் மட்டும் அப்படி கிடையாது. அப்போ ஜென்ரலா ஷேக்ஸ்பியரோட ஈரால நமக்கு ஃபோக்கஸ் இருக்கணும், ஷேக்ஸ்பியருடைய பிளேஸ்ல நமக்கு ஃபோக்கஸ் இருக்கணும்.
இந்த 37 பிளேஸ்ல ஒரு அவுட்லைன். ஸோ 37 பிளேஸ்ல கண்டிப்பா ஒரு அவுட்லைன் அப்படின்றது இருக்கும். ஏன்னா அது தெரிஞ்சாதான் உங்களால இதுக்கு பதில் அப்படின்றது கொடுக்க முடியும். காமெடி ஸ்ட்ராஜடிஸ்ன்றாங்க. ஷேக்ஸ்பியர் எத்தனை காமெடி தான் எழுதியிருக்கிறாரு? அதெல்லாம் என்னென்ன காமெடி? ட்ராஜடிஸ்ன்றாங்க. எத்தனை ட்ராஜடிஸ் எழுதியிருக்காரு? என்னென்ன ட்ராஜடிஸ்? ஒரு 4 ட்ராஜடி மட்டும் தான் நமக்கு ஃபெமிலியரா தெரியும் இல்லைங்களா? அந்த ஒத்தலோ, கிங்லே, இதை தான் யாரை கேட்டாலும் நான் 4 ட்ராஜடி சொல்லிடுவோம். ஆனா ஓவரால் ட்ராஜடிஸ் எத்தனை? இந்த ஃபோலியோன்றாங்க. ஃபோலியோனா என்ன? இங்க வரும். அது ஃபர்ஸ்ட் ஃபோலியோ, செகண்ட் ஃபோலியோ. ஃபர்ஸ்ட் ஃபோலியோல எவ்வளோ பப்ளிஷ் ஆச்சு? செகண்ட் ஃபோலியோனா என்ன? கார்டர்ஸ்னா அது என்ன? பேஜஸா? அது என்னது? பேஜஸ்னா என்ன மாதிரியான பேஜஸ்? ஸோ இதுல நாலேஜ் இருக்கணுங்க நமக்கு. ஸோ இது ஜென்ரல் நாலேஜ் அபவுட் ஷேக்ஸ்பியர், அவருடைய பிளேஸ். அப்ப ஷேக்ஸ்பியருடைய பிளேஸ் நமக்கு மேக்பெத், ஜூலியஸ் சீசர், மிட்சமர் நைட்ஸ் ட்ரீம், ரிச்சர்ட் II, அவ்வளவுதானா? ஓகே. கிங் லியர், ஹாம்லெட், ரோமியோ அண்ட் ஜூலியட், இவங்கெல்லாம் இங்க இல்லையே. அவங்கள பத்தின நாலேஜ்லாம் இங்க வருமே. ஹென்ரி IV, ஃபூல்ஸ் அண்ட் கிளவுன்ஸ்ல ஹென்ரி IV உடைய ஃபால்ஸ்டஃப் நம்ம படிப்போம். அப்ப ஃபால்ஸ்டஃப் படிக்கும் போது ஃபால்ஸ்டஃப் எங்க வராரு? எந்த கதையில வராரு? அந்த கதை என்ன மாதிரியான கதை? அந்த ஃபால்ஸ்டஃப்ங்க அந்த கதையில எப்படி இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சிருக்கு? இது தெரிஞ்சாதான் இங்க நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அப்போ ஜென்ரலா இதுல இருக்கணும்னா ஜென்ரலா சில ஒரு அவுட்லைன், ரொம்ப டீட்டெயில்டா வேணாம், ஒரு அவுட்லைன் நம்ம தெரிஞ்சிருந்தா இது பெட்டரா நம்ம ஃபீல் பண்ணலாம். ஸோ இல்லை சார் நான் அவுட்லைன் இது வரைக்கும் படிக்காம விட்டுட்டேன், என்ன பண்றது அப்படின்னா, நோ நீட் டு வரி. இதுக்கு மேல புதுசா உட்காந்து உங்க மைண்டை எதையுமே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. இருக்கிற விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன நீங்க படிச்சிருக்கிறீங்களோ அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. தட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ மேக்பெத், ஜூலியஸ் சீசர் டீட்டெயில்டா நமக்கு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சில இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன்ஸ், லைன்ஸ் அப்படின்றது நமக்கு மேக்பெத்ல இருந்து, ஜூலியஸ் சீசர்ல இருந்து வரும். மிட்சமர் நைட்ஸ் ட்ரீம், ரிச்சர்ட் II, நான் டீட்டெயில். ஸோ ஓவரால் கதை தெரிஞ்சுக்கோங்க, அதுல இருக்கிற கேரக்டர்ஸ் அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், டிராமாவுடைய கேரக்டர்ஸ்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் ஆகணும். நோ அதர். ஸோ ஓவரால ஷேக்ஸ்பியருடைய ஃபுல் வியூ அபவுட் ஹிஸ் பிளேஸ் அப்படின்றது இருந்தா இட் வில் பி பெட்டர். யூனிட் 4ங்க. ஸோ பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 2. ஸோ இதுல நமக்கு அதே மாதிரியான ஒரு டிவிஷன் இருக்கு. போயட்ரி, ப்ரோஸ், டிராமா, ஃபிக்ஷன் அப்படின்னு நமக்கு இருக்கு. ஸோ இதுல ப்ராமினன்ட் ரைட்டர்ஸ் தான் அகெயின் ரொம்ப ப்ராமினன்டான ரைட்டர்ஸ். இவங்களை எந்த காரணத்து கொண்டு நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்ற ரைட்டர்ஸ் வேர்ட்ஸ்வொர்த், கால்ரிட்ஜ், ஜான் கீட்ஸ், ஷெல்லி. இவங்க எல்லாருமே ஒரே பீரியடை சேர்ந்தவங்க, ரொமான்டிக் பீரியட். அப்ப ரொமான்டிக் பீரியடோடைய தீம் என்ன? நேச்சர். அப்ப இவங்க எழுதுறது எல்லாமே இந்த நேச்சர், சூப்பர் நேச்சுரல், இமேஜினேஷன், இந்த ஆஸ்பெக்ட்ல தான் இந்த போயம்ஸ் இருக்கும். சாலிட்டரி ரீப்பர் ரொம்ப சிம்பிளான. குப்லா கான் இஸ் ஆல்சோ வெரி சிம்பிள். ஓட் டு நைட்டிங்கேல், வண்டர்ஃபுல் போயம் ரிட்டன் பை ஜான் கீட்ஸுங்க. ஓசிமாண்டியாஸ் சின்ன போயம். ஸோ எல்லாமே ரொம்ப ஸ்மால் போயம்ஸ் தான், குட் போயம்ஸ் தான். இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுல இருந்து நீங்க எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நான் டீட்டெயில்ல அகெயின் வி ஹாவ் 2, காட்ஸ் கிராண்டர், ஜிஎம் ஹாக்கின்ஸுங்க. ஸோ இது வந்து நமக்கு சின்னது தான். அண்ட் ப்ரௌனிங்கோடைய லாஸ்ட் டச்சஸ், இதுவும் நமக்கு சின்னது தான். ரைட். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஹாவ் ப்ரோஸ்ல மை ஃபர்ஸ்ட் அக்யூடன்ஸ் அண்ட் ஸ்பூன் ஃபீடிங் அண்ட் கிங் ட்ரெஷரிஸ். ஸோ இது கொஞ்சம் எலாபரேட்டடா இருக்கும். இது ஓவரால் வியூ மட்டும் பார்த்துக்கோங்க. மை அக்யூட்டன்ஸும் கொஞ்சம் எலாபரேட்டா இருக்கும். ஓவரால் வியூ இம்பார்ட்டன்ஸ் எந்த ரைட்டர்ஸ் கொடுக்குறாங்க மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ப்ரோஸ் ஒர்க்ஸ்ல நீங்க ஓவரால் வியூ மட்டும் பாருங்க, ரொம்ப டீட்டெயிலாம் போகாதீங்க. ஏன்னா நமக்கு இதுல கொஸ்டின்ஸ் கேரண்டியா வருமானு தெரியாது. அட் த சேம் டைம் வந்தாலும் ஒரு கொஸ்டினுக்கு மச் இம்பார்ட்டன்ஸ் டைம் அப்படின்றது நீங்க கொடுக்காதீங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் அதே நேரத்தில் இதை எதையும் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். டிராமால வி ஹாவ் ஒன்லி 1, வெயிட்டிங் ஃபார் கோடோ, அண்ட் ஃபிக்ஷன்ல வி ஹாவ் பிரேவ் நியூ வேர்ல்ட். ஸோ இது ரெண்டும் ஈஸியான ஒரு கதை தான். ஸோ ரைட்டர்ஸை பொறுத்தவரை இது போஸ்ட் காலனிக்கல், போஸ்ட் மாடர்னிசம்ல இருந்து வராரு. சாமுவேல் பெக்கெட் ஒரு அப்சர்வ் ரைட்டர். ஸோ அவரை பத்தி வியூ கண்டிப்பா உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி நம்ம ஏற்கனவே யூனிட் 1ல பார்த்துருப்போம் அவரை பத்தின ஒரு வியூ. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டான 2 கதை, அவ்வளோதான். ரைட். ஸோ இப்போ யூனிட் 4 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். we will have a short breakங்க. பிரேக் முடிஞ்ச பிறகு we continue with unit 5 and என்னென்ன பார்க்கணும் அப்படின்றத we will see. Thank you. Welcome back. So here 10 யூனிட்ஸ்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ரிவிஷன் அப்படின்றது மஸ்ட் அப்படின்ற ஒரு ஏரியால தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ஹால் டிக்கெட்ஸ் எல்லாருமே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ பண்ணாதவங்க டூ இட் இமீடியட்லி. அண்ட் நிறைய பேர் பாஸ்வேர்டு மறந்துட்டேன் சார், மெயில் ஐடி தெரில சார், ஏதோ ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் எல்லாம் கம்ப்யூட்டர் சென்டர்ஸில் போய் பண்ணியிருப்பீங்க.
அவங்க வந்து இதுதான் மெயில்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்களே என்ன பண்ணுவாங்க, மெயில் ஐடியா லாகின் ஐடியாவும் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை பாஸ்வேர்டும் போட்டு அவங்களே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதை வாங்க நம்ம மறந்துருப்போம் ப்ரெஷரில். ஸோ இந்த மாதிரியான நிறைய குழப்பங்கள். ஸோ ஃபர்கட் பாஸ்வேர்ட் போட்டு எடுங்க, உங்கள் மெயில் ஐடியை போய் செக் பண்ணுங்கள், அதில் ஒரு சர்டைன் லாகின் ஐடி அதெல்லாமே அவங்க உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஒர்க் பண்ணுங்கள், கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். திங்க் பண்ணிட்டு உங்கள் ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணி சேஃபாக வைங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ கம்மிங் பேக் டு யூனிட் 5ங்க. ஸோ யூனிட் 1 என்ன மாதிரியான ஒரு இன்புட் நீங்க கொடுக்குறீங்களோ அது பிரிட்டிஷ் 1க்கும் பிரிட்டிஷ் 2க்கும் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த 2 யூனிட்ஸ்க்கும் நீங்க யூனிட் 1ல படிச்ச சில விஷயங்களே ஆத்தர்ஸ்க்கும் அவங்களுடைய பேக்ரவுண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரிமைனிங் நீங்க என்ன பண்ண போறீங்க, அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை பத்தின ஒரு அவுட்லைன் நீங்க படிக்க போறீங்க. தட்ஸ் வெரி சிம்பிள் as well. நமக்கு கொடுத்துருக்கிற ஒர்க் ஆஃப் ஆர்ட்ஸ்ல ரொம்ப பெருசு அப்படிலாம் கிடையாதுங்க. போயம்ஸ் எப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாவே எல்லாமே நீங்க டெக்ஸ்டுவல் போயம்ஸ் தான் நீங்க படிக்கலாம், டெக்ஸ்டுவல் லைன்ஸை நீங்க படிக்கலாம். சிம்பிளான போயம்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட் படிக்க புரியுற மாதிரியான ஒரு போயம்ஸை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. யூனிட் 5 அமெரிக்கன் லிட்ரேச்சர். யூனிட் 1ல நாம பார்க்காத ஒரு ரைட்டர்ஸையும் ஒர்க் ஆஃப் அந்த விஷயத்தை இங்க நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அது வந்து பிரிட்டிஷ் லிட்ரேச்சரை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல அமெரிக்கன் லிட்ரேச்சர் அப்படின்ற ஒரு யூனிட்ல நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ப்ரோஸ் இதே மாதிரி ப்ரோஸ் போயட்ரி அப்படின்ற அதே ஒரு மேத்தமேட்டிக்ல தான் கொடுத்துருக்குறாங்க. இங்க ப்ரோஸ்ல பாருங்க டீடைல்டு நான் டீடைல்டுங்க. டீடைல்டு நமக்கு செல்ஃப் ரிலையன்ஸுங்க, எமர்சனுடைய செல்ஃப் ரிலையன்ஸ். ஸோ எப்படி நமக்கு பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ல சர்டன் ரைட்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரியான இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ் நமக்கு அமெரிக்கன் லிட்ரேச்சர்லயும் இருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்ம எமர்சனை சொல்லலாம். ஸோ எமர்சனை பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க்ஸ் நமக்கு பாருங்க இங்கே அமெரிக்கன் ஸ்காலரும் கொடுத்துருக்காங்க எமர்சன்ஸை பொறுத்த வரைக்கும். அப்போ எமர்சனுடைய செல்ஃப் ரிலையன்ஸ் as a detailed one, நான் டீடைல்ல அமெரிக்கன் ஸ்காலர்னு கொடுத்துருக்காங்க. கான்செப்ட் வெரி சிம்பிள் கான்செப்டுங்க. ஸோ செல்ஃப் ரிலையன்ட் அப்படின்னா ஒரு செல்ஃப் ரிலையன்ட் பர்சன் எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு அட்வைசபிள் மேனரா தான் ஒரு லெக்சரை தான் இங்க கொடுத்துருக்கிறாரு எமர்சன். அதை தான் நமக்கு இங்க பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 நமக்கு பிரிஸ்கிரைப் ஆனது எல்லாமே பார்த்தீங்கன்னா இஸ் ஆல்மோஸ்ட் ஆல் ஸ்பீச்சஸ் அண்ட் டிஸ்கிரைப்ஸ் தான், லெக்சர்ஸ் தான். ஒரு லெக்சர் இல்லைன்னா ஸ்பீச் அதுதான் இருக்கும். இங்கே மார்ட்டின் லூதர்தும் பாருங்க ஸ்பீச் தான், ஆப்ரஹாம் லிங்கன் பாருங்க அது ஸ்பீச் தான். இது ரெண்டுமே பாருங்க ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்பீச்சஸ் தான், ஈஸியா புரியக்கூடிய ஒரு ஸ்பீச்சஸ் தான். மார்ட்டின் லூதர் ஆப்ரஹாம் லிங்கன் ஒரே மாதிரியான ஒரு பீரியடை சேர்ந்தவங்க இல்லைங்களா. என்னன்னா ஒரு 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 ஃப்ரீடம்காக அவங்க இந்த பிளாக் அமெரிக்கன்ஸோடைய அந்த ஆப்பிரிக்கன்ஸோடைய ஃப்ரீடம்காக அவங்க ஸ்பீச் தான் இருக்கும். அதே மாதிரியான ஸ்பீச் தான் ஆப்ரஹாம் லிங்கன் ஆகட்டும், அவருக்கு அப்புறம் வந்த மார்ட்டின் லூதர் கிங் ஆகட்டும், அதே மாதிரியான ஆஸ்பெக்ட்ல தான் இருக்கும். செல்ஃப் ரிலையன்ஸ் ஈஸி, இது 3. ஸோ பாயிண்ட் ஆஃப் வியூ வெரி கிளியர். ஸோ இவங்கள பத்தின பெரிய டீடைல்ஸ் நமக்கு தேவையில்லை, அவங்க யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரெஃபார்மிஸ்ட் தான். அட் த சேம் டைம் எமர்சன் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு டிரான்சென்டென்டலிசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் டேர்ம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் யாரு அப்படின்னா எமர்சன் அப்படின்னு சொல்லலாம். நான் டீடைல்ல நமக்கு 2 பேட்டில் ஆஃப் ஆண்ட்ஸ், தோரோவோட வால்டன் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். அதுல இருந்து வந்தது தான் இந்த பேட்டில் ஆஃப் ஆண்ட்ஸ் அப்படின்றது. இந்த பேட்டில் ஆஃப் ஆண்ட்ஸ் அப்படின்றது 2 ஆண்ட் கட்டெரும்பு, ஒன்று பிளாக் இன்னொன்று ரெட், இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு போராட்டத்தை எங்க கம்பேர் பண்றாரு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ரொம்ப வெரி ஈஸியஸ்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் தான் இது. அமெரிக்கன் ஸ்காலர், ஒரு ஸ்காலர் எப்படி இருக்கணும், அது என்ன அமெரிக்கன் ஸ்காலர், அவர் அமெரிக்கன்ல இருக்கிறனால அமெரிக்கன் ஸ்காலர்னு எழுதுறாரு, அவ்வளவுதான். அப்போ ஒரு ஸ்காலர் என்ன மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கணும், அவனுக்கு என்ன மாதிரியான நாலேஜ் வேணும் அப்படின்றத எமர்சன் இந்த இடத்துல சொல்றாரு. இதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரோஸ் ஒர்க் தான். அப்போ நீங்க 5 ப்ரோஸ் ஒர்க்கும் பாத்தீங்கன்னா யூ கேன் ரிவைஸ் இட் இன் மினிட்ஸுங்க. ரொம்ப ஈஸியஸ்டா ரொம்ப மினிட்ஸ்ல ஒரு ஓடிக்கால்ட்ட ஒரு 60 மினிட்ஸ், ஒரு 1 hour, ஒரு 1.5 hours எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 5 ஒர்க்கையும் உங்களால ரிவைஸ் பண்ணி முடிச்சிட முடியும். இதுதான் கண்டென்ட்டா, இதுதான் ரைட்டரா அப்படின்றது ஈஸியா உங்களால புரிஞ்சுக்க முடியும். மச் டைமிங்ல இந்த 5க்குமே தேவைப்படாது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஷார்ட் ஒர்க்ஸ் தான். நெக்ஸ்ட் we have detailed poetry and non detailedங்க. ஸோ நான் டீடைல்டு 3 இருக்கு, டீடைல்ல நமக்கு 4 இருக்குங்க. ஸோ டீடைல்ட பொறுத்த வரைக்கும் நமக்கு ராபர்ட் ஃப்ராஸ்டோடைய ஒரு ஒர்க், ஃப்ராஸ்ட் ரொம்ப ஃபெமிலியர் ரைட்டர் அமெரிக்கால. வால்ட் விட்மேனுடைய ஒர்க் கொடுத்துருக்காங்க. எமிலி டிக்கின்சன் ஒரு டெத் பாய்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்களோட தீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது மாதிரி டெத் ஆஸ்பெக்டா தான் இருக்கும்.
அடுத்தது லாங் ஃபெலோ. ஸோ லாங் ஃபெலோ மேபி நமக்கு புதுசா இருக்கலாம். மீதி 3 ரைட்டர்ஸ் நம்ம கேள்விப்பட்ட ஒரு ரைட்டர்ஸா தான் இருக்கு. ஸோ வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக்கு அவுட் ஆஃப் த கிராடல் என்லெஸ்லி ராக்கிங் ஐ ஃபெல்ட் ஃபியூனரல் நேச்சர். ஸோ இதுல எல்லா போயம்ஸும் இப்போ வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக் இஸ் ஆல்மோஸ்ட் இஸ் அபவுட் எ ப்ரூக், ஒரு ரிவர், ஒரு ஓடை இல்லைங்களா, அதுல ஒரு 2 கப்புள்ஸ் என்ன மாதிரியான ஒரு கான்வர்சேஷன். ஸோ ரொம்ப அழகான ஒரு போயம், ஈஸியா டெக்ஸ்டுவல்ல நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரி. அவுட் ஆஃப் த கிராடல் என்லெஸ்லி ராக்கிங் ஒரு ரெமினிசன்ஸ் போயம். ரெமினிசன்ஸ் அப்படின்னா ஒரு சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயத்த எப்படி மைண்டுக்கு கொண்டு வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவர் சின்ன வயசுல நமக்கும் நிறைய ரெமினிசன்ஸ் இருக்கும், சின்ன வயசுல இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு. அதே மாதிரியான போயம் தான் இந்த அவுட் ஆஃப் த கிராடல் என்லெஸ்லி ராக்கிங் சொல்லலாம். ஐ ஃபெல்ட் எ ஃபியூனரல். ஸோ எமிலி டிக்கின்சன் அப்படின்னாவே இந்த டெத்து, ஃபியூனரல் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்றவங்க, அவங்க உயிரோடு இருக்கும் போது அவங்களுடைய டெத், ஃபியூனரல் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டா எழுதுறாங்க இந்த போயம். நேச்சர் இஸ் ஆல் அபவுட் ஒரு ஸ்மால் போயம் தான். அப்போ இந்த 4 போயமே ரொம்ப சிம்பிளா நீங்க படிச்சா புரியக்கூடிய ஒரு போயம்ஸ் தான். பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது இதுல எதுவுமே கிடையாதுங்க. போயம்ஸை பொறுத்த வரைக்கும் லைன்ஸை நீங்க டீட்டெயிலா இருந்தா படிச்சுக்கோங்க. ஏதாவது டிவைசஸ்ங்க, பொயட்டிக்கல் டிவைசஸ், லிட்டரரி ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஏதாவது இருந்தால் கண்டிப்பா அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து நமக்கு கேள்விகள் வரலாம். நான் டீடைல்ல நமக்கு சில்வியா பிளாத்தோடைய லேடி லாசரஸ், கார்ல் ஸ்டான்பர்க் ஹாப்பினஸ், ஆரல் எமர்சனுடைய 3rd ஒர்க்குங்க பிரம்மா, ரைட்? அப்ப எமர்சனுக்கு நமக்கு 3 ஒர்க் கொடுத்துருக்காங்க. அப்ப எமர்சன் எவ்வளவு முக்கியமான ஒரு ரைட்டர்னு பார்த்துக்கோங்க. எந்த காரணத்து கொண்டும் அவருடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லேடி லாசரஸ் அபவுட் ஒரு பிப்ளிக்கல் இமேஜ்ல இருந்து ரெப்ரசன்ட் பண்ணி எடுக்கிற ஒரு விஷயங்கள். இதுல நிறைய பிப்ளிக்கல் இமேஜஸ் சில்வியா பிளாத் பயன்படுத்தியிருப்பாங்க. சில்வியா பிளாத் யாரு, அவங்க யாரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, இந்த மாதிரியான கேள்விகள், அவங்க என்ன மாதிரியான ஒர்க்ஸ் எழுதுனாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஹாப்பினஸ் ஒரு சின்ன போயம் தான். ஹாப்பினஸ் அப்படின்றது கார்ல் ஸ்டர்ன்பர்க் என்ன மாதிரியான ஒரு வியூவை கொடுத்திருக்கிறாரு. பிரம்மா அப்படின்ற ஒரு காட், அதை பத்தின ஒரு வியூ எமர்சன் கொடுத்திருக்கிறார், ரைட்? அப்போ போயம்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டீடைல்னா டெக்ஸ்டுவல் லைன்ஸ், ஆத்தர்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். பிரிட்டிஷ் ஆத்தர்ஸ் மாதிரியான காம்ப்ளிகேட்டட் விஷயங்கள் எதுவுமே இவங்க கிட்ட இருக்காது. ஏன்னா இவங்கெல்லாம் லேட்டர் பார்ட்ல வந்தவங்க தான். 14th இருந்தே பிரிட்டிஷ் ரைட்டர்ஸ்லாம் கிடையாது. இவங்க 16th செஞ்சுரிக்கு மேல வந்தவங்க தான் இந்த அமெரிக்கன் ரைட்டர்ஸ் எல்லாருமே. அதனால அவங்களுக்கு பெரிய இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்றது எதுவும் இருக்காது. ஷார்ட்டா என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். டிராமா நமக்கு 2, ஒன்னு ஆர்தர் மில்லர் ஃபெமிலியர் ரைட்டர் டெத் ஆஃப் அ சேல்ஸ்மேன், இன்னொன்று டென்சி வில்லியம்ஸ் உடைய த கிளாஸ் மேனேஜரி. ஸோ ஆர்தர் மில்லருடைய டெத் ஆஃப் த சேல்ஸ்மேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்கு. இது 2 ஒர்க்குக்குமே நீங்க கேரக்டர் ஸ்கெச்சஸ் பார்த்துக்கோங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன மாதிரியான கேரக்டர் இங்க ஃபோக்கஸ் பண்றாரு. எல்லாரும் ஹீரோ ஒரு யங்கா கொண்டு வருவாங்க. ஆனா இந்த டெத் ஆஃப் த சேல்ஸ்மேன்ல ஆர்தர் எந்த வயசோட ஆளை ஹீரோவா போட்டிருக்கிறாரு, இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கிளாஸ் மேனேஜரி, ஸோ அது ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்குள்ள நடக்கிற அந்த கான்வர்சேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஷார்ட் ஸ்டோரிஸுங்க. ஸோ இது சின்ன சின்ன கதை தான். கதைனாவே நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அதனால ஷார்ட் ஸ்டோரிஸ் பொறுத்த வரைக்கும் எட்கர் ஆலன் போவுடைய த காஸ்க் ஆஃப் அமால்டிடோ. ஸோ இது கொஞ்சம் ஒரு கான்வர்சேஷன்ல 2 பேர் தான் இருப்பான், 2 கேரக்டர்ஸ் தான். அவனுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன் என்ன, அவனுக்குள்ள பின்னாடி இருக்கிற ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்ன அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுங்க. லெட் மீ ஃபீல் யுவர் பல்ஸ், ஓ ஹென்ரி. ஸோ ஓ ஹென்ரியோடைய நிக் நேம், ஒரிஜினல் நேம், அதுக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது பார்த்துக்கோங்க. அதுல இருந்து கேள்விகள் நமக்கு வரலாம். ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சனுடைய லிட்டில் மேட்ச் கேர்ள் அண்ட் T.S. ஆத்தருடைய ஏஞ்சல் இன் டிஸ்கைஸ். ரெண்டுமே சிமிலரான இருக்கும் இந்த ஸ்டோரி. ஒரு லிட்டில் மேட்ச் கேர்ளுடைய ஒரு லைஃப் எப்படி பாவர்ட்டியில அந்த பீரியட் ஆஃப் டைம் ஒரே ஒரு நைட் என்ன மாதிரியான ஒரு கதை அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சின்ன கதை தான், ரொம்ப இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. அண்ட் ஏஞ்சல் இன் டிஸ்கைஸ் அப்படின்றது ஆல்மோஸ்ட் ஒரு சேலஞ்சிங் டிசபிலிட்டி அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்டை ஃபோக்கஸ் பண்ணி, தீமா ஃபோக்கஸ் பண்ணி எழுதுன ஒரு கதை. ஸோ ஃபிக்ஷன் நமக்கு இருக்கு, ஒரு லாங்கஸ்டான ஒரு யூனிட்டுங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா ஃபிக்ஷன் ஆள் இருக்கிறனால இந்த யூனிட் நமக்கு ரொம்ப பெருசா தெரியும். அதனால கண்டிப்பா இது பெரிய யூனிட் தான். பட் எல்லா ஒர்க்ஸுமே ரொம்ப சின்ன ஒர்க்ஸ் தான். ஸோ அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப சின்ன ஒர்க்ஸ் தான் எல்லாமே. நத்தாலியல் ஹாத்தோன் அண்ட் டோனி மாரிசனுடைய 2 ஃபிக்ஷன், அதாவது ஸ்கார்லெட் லெட்டர் அண்ட் பெலவட். ஸோ இது 2 ஒர்க் இருக்கு. இது 2 ஒர்க்கும் கதை தான். ஸோ கதையில கேரக்டர்ஸ் என்ன, ஓவரால் அவுட்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ அமெரிக்கன் லிட்ரேச்சர்ல ஒரு சர்டைன் கொஸ்டின்ஸ் நமக்கு முக்கியமா வரும். ஏன்னா மீறி போனால் ஒரு 10 to 15 questions அப்படின்றது we can expect in அமெரிக்கன் லிட்ரேச்சர். அதனால இதுல நாம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஆளுங்க அப்படின்னா நம்ம ஹாத்தோனுடைய ஸ்கார்லட் லெட்டரை இருந்து கேள்விகள் வரலாம். எட்கர் ஆலன் போ, மில்லர், எமர்சன், ஸோ இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரலாம். இவங்க கிட்ட இருந்து எப்படியும் கொஸ்டின்ஸ் மிஸ் ஆகாது அப்படின்றத பாசிபிலிட்டியை நம்ம திங்க் பண்ணலாங்க. ஒரு கெஸிங் ஆஸ்பெக்ட்ல நான் சொல்றேன். நெக்ஸ்ட் நம்மளுடைய லிட்ரேச்சர் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் யூனிட் 6ங்க. காந்தியோடைய த காஸ்பல் ஆஃப் நான் வயலன்ஸ். ஸோ நான் வயலன்ஸை பத்தி, அஹிம்சாவை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. அது கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக தான் இருக்கும், இருந்தாலும் அதில் என்னென்ன பாயிண்ட் சொல்றாருன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் டீட்டெயிலில் வி ஹாவ் ராதாகிருஷ்ணன்ஸோடைய த வேர்ல்டு கம்யூனிட்டி அண்ட் அப்துல் கலாமுடைய ஒரு பவர் ஆஃப் த பிளே அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ராக்ட்னா ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் ஹிஸ் ஆட்டோபயோகிராஃபி இதுதான் இருக்கும். ஸோ இதில் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஹிஸ்டாரிக்கலாக இருக்கும். இது மட்டும் நிறைய அஹிம்சாவை பற்றி என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். கண்டென்ட் இதில் அதிகமாக வரும் நமக்கு. பொயட்ரி, கோஷுடைய டைகர் அண்ட் த டியர், வெரி சிம்பிள் போயம் ஆஸ் அ டீடைல்டு போயம். அண்ட் சரோஜினி நாயுடுடைய லவ் அண்ட் டெத், இதுவுமே ஒரு சிம்பிள் போயம் தான், காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது கிடையாது. 2 கான்செப்டை பேசுகிற மாதிரியான 2 போயம்ஸ். நான் டீட்டெயில்ல வி ஹாவ் ஈவினிங் பீட், இது ஒரு ஸ்மால் போயம். நிசம் எசேக்கியலுடைய குட் பை பார்ட்டி, ஒரு காமிக்கலா சாட்டரிக்கலா எழுதின ஒரு போயம். தப்பா இங்கிலீஷ் இருக்கும், பட் இருந்தாலும் வி அக்செப்ட் தட் ஆஸ் அ போயம் அண்ட் வி ஆர் ஸ்டடியிங். ஏன் அப்படின்னா அவர் அப்படித்தான் இருக்குன்னு எழுதியிருக்கிறாரு. கமலாதாஸ் என்னுடைய இன்ட்ரோடக்ஷன், ஒரு இன்ட்ரோடக்ஷன் அபவுட் ஃபெமினிசம் அப்படின்னா அவங்களுடைய லைஃப்ல நடக்கிற அந்த டாமினேஷனை பத்தி அவங்க ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க இந்த இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றத. ஏகே ராமானுஜமுடைய ஆஃப் மதர்ஸ் அமாங் அதர் திங்ஸ், இட் இஸ் ஆல் அபவுட் த ஆத்தருடைய மதர், அவங்களுடைய ஒரு ஜேர்னி, அவங்க லைஃப் எப்படி போகுது, அவங்களுடைய அந்த ஈகிளுடைய கிளாஸ்ல வந்து கம்பேர் பண்ணி எழுதியிருப்பாரு. ஸோ இதுவும் எல்லாமே சின்ன சின்ன போயம்ஸ். நீங்கள் ஓவராலாக ஒரு வியூ கொடுத்தீங்க அப்படின்னா ரிவிஷனுக்கு ஈஸியாக மைண்டில் வந்து நிற்கும், எதுவும் நம்ம மறக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. டிராமானோடைய கிரீஷ் கர்னாடுடைய நாகமண்டலா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிராமாங்க. ஏன்னா ரைட்டரும் ரொம்ப முக்கியமான ஒரு ரைட்டர் கிரீஷ் கர்னாடு. மகேஷ் ததானியோடைய டான்ஸ் லைக் அ மேன், ஒரு ஃபேமிலிக்குள்ள டான்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் எப்படி கொடுக்குறாங்க, ஒரு கேரக்டர், சில கேரக்டர்ஸ் கொடுக்கல, அது எப்படி, அந்த ஒரு விஷயத்தை தான் இங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. டான்ஸோ எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ், ஸோ இதை ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்றது தான் இந்த டான்ஸ் லைக் அ மேன். விஜய் டெண்டுல்கருடைய சைலன்ஸ் த கோர்ட் இஸ் இன் செஷன், ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ உடைய ஒரு ட்ரையல் வெர்ஷன்ல நடக்கிற ஒரு ஸ்மால் டிஸ்கஷன்ல நடக்கிற காம்ப்ளிகேஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, ரைட். ஸோ நாகமண்டலா அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது டான்ஸ் லைக் அ மேன் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ண மறந்துடாதீங்க. சைலன்ஸ் த கோர்ட் இஸ் செஷன் வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் கிடையாது, கேரக்டர் ஸ்கெச்சஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, யார் யார் எந்த ரோலை பிளே பண்றாங்க அப்படின்றது பேசிக்கா நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபிக்ஷன்ல நமக்கு 3 இருக்கு. ஸோ அமெரிக்கன் லிட்ரேச்சர் மாதிரி இந்த லிட்ரேச்சரும் இந்தியன் ரைட்டிங்லும் நமக்கு குட் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு இருக்குங்க. காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றதுலாம் எதுவும் கிடையாது, கதை நமக்கு ரொம்ப முக்கியமா புரியணும், அவ்வளவுதான். முல்க்ராஜ் ஆனந்துடைய கூலிங்க கொஞ்சம் லாங்கா இருக்கும் இந்த பர்டிகுலர், ஏன்னா இது ஃபிக்ஷன்னால கொஞ்சம் லாங்கா இருக்கும். டிராவலிங் ஆஃப் தட் பர்டிகுலர் பர்சன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்.கே. நாராயணன், ஸோ அவருடைய இமேஜினரி வேர்ல்ட், அதோடைய பேர் என்ன, அதோடைய வில்லேஜ் பேர் என்ன, சிட்டியோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ல சில கேரக்டர்ஸ்லாம் வரும், அந்த கேரக்டர்ஸ்லாம் யார் யாரு, அவங்களுக்கு பென் நேம் என்ன, நிக் நேம் என்ன, அவங்க என்ன பீரியட் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சேட்டன் பகத்துடைய 3 மிஸ்டேக்ஸ் ஆஃப் லைஃப், இது வந்து ஒரு கேரக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க புதுசா, அதனால அந்த கேரக்டர் வந்து போற மாதிரி இருக்கும். ஸோ இதோடைய டிராவல், அந்த 3 மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்ற ஒரு டிராவல், இதையும் தெரிஞ்சுக்கணும், ரைட். அப்ப இந்தியன் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஓவரால் எல்லாமே பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது, இதுலயும் நமக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு கொடுப்பாங்க. 15 கொஸ்டின்ஸ் பக்கமா இந்தியன் ரைட்டிங்ல இருந்து வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 15 கொஸ்டின்ஸ் தாராளமா வரதுக்கான கண்டென்ட்டும் நமக்கு உண்டு. ஸோ ரிவிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல எது என்ன மாதிரியான ஒர்க் சொல்லிட்டேன், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, ஈஸியா நீங்க யூ கேன் ஹாவ் தீஸ் 4, இந்த 4 அந்த பிளஸ் அதெல்லாம் நீங்க 1 hourல நீங்க முடிச்சிடலாம், ரிவைஸ் பண்ணி முடிச்சிடலாம். புதுசா படிக்கிறேன் சார் அப்படின்னா, வேற வழி இல்லை படிக்கிறேன் சார் அப்படின்னா, எஸ் யூ கேன் கோ வித் தீஸ் மேட்டர் ஆஃப் 2 hours யூ கேன் ஃபுல் ஃபிளெஜ்டா நீங்க ஃபோக்கஸ் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இந்த 2 months நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் நான் ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியா நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம், பயப்பட வேணான்றது மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன்.
நெக்ஸ்ட் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 3 இல்லைன்னா 20th century. இதுல சர்டன் ஒர்க் ஆஃப் ஆர்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ராபர்ட் வில்சன் லிண்ட், RW லிண்ட்னு சொல்லுவோம். இந்த பிளஷர்ஸ் ஆஃப் இக்னோரன்ஸுங்க, நாலேஜ் அண்ட் விஸ்டம், டாலரன்ஸ், இது மூணும் ஒரே மாதிரியான ஆஸ்பெக்டா இருக்கும். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா மூணுலையும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரே மாதிரி இருக்கும். இக்னோரன்ஸை பத்தி இவர் வந்து பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல சொல்லியிருப்பாரு, இங்க நாலேஜ்னா என்ன, விஸ்டம்னா என்னன்னு சொல்லியிருப்பாரு, இங்க டாலரன்ஸை பத்தி அதிகமா பேசியிருப்பாரு. எல்லாத்துலயும் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான பாயிண்ட்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இட் இஸ் அ ப்ரோஸ் ஒர்க் இல்லைங்களா, அதுல நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. E.M. ஃபாஸ்டருடைய டாலரன்ஸ் ரொம்ப முக்கியம். R.L. ஸ்டீவன்சன் அப்பாலஜி ஃபார் எட்லஸ் அண்ட் E.V. லூக்கஸ் உடைய ஆன் ஃபைண்டிங் திங்ஸ், இதுவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான ஒரு ப்ரோஸ் ஒர்க் தான். படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இந்த ஐடலா இருக்கிறவங்களுக்கான ஒரு அப்பாலஜி மாதிரி அவர் எழுதியிருப்பாரு. இட்ஸ் ஆல்சோ குட் ஒர்க். பொயட்ரி நமக்கு ஜேர்னி ஆஃப் தி மெஜாய் அண்ட் ஹட்ச்பேக் இன் த பார்க். ஜேர்னி ஆஃப் த மெஜாய் இட்ஸ் அ ரிலீஜியஸ் போயம். T.S. Eliot நம்ம யூனிட் 1ல பார்த்துருப்போம். ஸோ T.S. Eliot பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 பாயிண்ட் ஆஃப் வியூல அவருடைய ஒர்க்ஸ் கொடுத்துருப்பாரு. ஒன்னு ஹோப், இன்னொன்னு டெஸ்பேர் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஹோப்ல வர மாதிரியான ஒரு பாயிண்ட். ஜேர்னி ஆஃப் த மெஜாய் அப்படின்றது ரிலீஜியஸ் மேல இருக்கிற நம்பிக்கையில எழுதின ஒரு போயம்னு சொல்லலாம். டேரன் தாமஸ் ஹட்ச்பேக் இந்த பார்க். ஸோ பார்க்ல ஒரு ஹட்ச்பேக் வச்சுக்கிட்டு ஒரு பர்சனுடைய அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுமே பொயட்டிக்கல் லைன்ஸ்ல ரொம்ப ஈஸியான பொயட்டிக்கல் லைன்ஸ் தான். டிராமா வி ஹாவ் ஜிபி ஷாவுடைய கேண்டிடா இருக்குங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிராமா. ஜிபி ஷா ஏற்கனவே நாம ஒரு ஒர்க் பார்த்தோம், அதனால ஷாவுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை பார்த்துக்கோங்க. வர்ஜினியா வுல்ஃபோடைய மிஸ்ஸஸ் டாலவே ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க்குங்க. ஸோ மாஸ்டர் பீஸ் ஆஃப் வர்ஜினியா வுல்ஃப். அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ 3 விஷயங்கள் நான் இப்பவே மிஸ்ஸஸ் டாலவே பத்தி நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல அந்த கேரக்டர் என்ன மாதிரியான கேரக்டர்ஸை ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்றது பார்த்துக்கோங்க. R.L. ஸ்டீவன்சனோட ட்ரெஷர் ஐலாண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரெஷர் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு புதையில தேடி போற ஜேர்னி, அதை பத்தின ஒரு கதை. நாவல் அப்படின்னா அது அப்படிதான் இருக்கும் இல்லைங்களா. ரைட், நவ் கம்ஸ் டு த இம்பார்ட்டன்ட் வியூ. யூனிட் 8 லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் இன்ட்ரோடக்ஷன் பார்ட். நமக்கு லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸை நான் தெளிவா ஏற்கனவே நான் ஆரம்பிக்க கிளாஸ்லயே நான் சொன்னேன். டீடைல்டெல்லாம் நமக்கு இதுல எதுவுமே கொடுக்கல, ஒரு நான் டீடைல் ஆஸ்பெக்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. நான் டீடைல்னா ஓவரால் வியூ அவ்வளவுதானே தவிர டீடைல்டா எதுவுமே இல்லை, ஒரு பிரீஃப் அவுட்லைன் தான். லாங்குவேஜை பத்தின டெஃபினிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்போக்கனுக்கும் ரிட்டனுக்கும் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. டயக்ரோனிக் சிங்க்ரோனிக் அப்ரோச்சஸ், இந்த 2 அப்ரோச் இருக்கும். ஒன்னு வந்து டயக்ரோனிக்கா இருக்கும், இன்னொன்னு சிங்க்ரோனிக்கா இருக்கும். அதை டயக்ரோனிக்னா என்ன, சிங்க்ரோனிக்கா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதை மட்டும் பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் உடைய டெஃபினிஷன், நேச்சர் அண்ட் ஸ்கோப். நேச்சர் என்ன, ஸ்கோப் என்ன, பிரான்ச்சஸ் என்ன, லெவல்ஸ் என்ன, இதை தான் மாத்தி கேட்கிறோம். ஸோ இதுதான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இதுல ரொம்ப டெப்தாலாம் ஒன்றும் இல்லை, இது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஃபொனட்டிக்ஸ் அண்ட் ஃபொனாலஜிங்க, ஸ்பீச் ஆர்கன்ஸ், நாம எப்படி பேசணும், எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், நமக்குள்ள என்ன மாதிரியான ஒரு ஸ்பீச் மெக்கானிசம் நடக்குது அப்படின்றத அந்த இதில் தெரிஞ்சுக்கணும். இதுல நமக்கு நிறைய சயின்டிபிக்கல் டேர்ம்ஸ் இருக்கும் சரிங்களா. ஹார்ட் பேலட், சாஃப்ட் பேலட், ஊழா, லானிக்ஸ், இந்த மாதிரி நிறைய சயின்டிபிக் டேர்ம்ஸ் இருக்கும். அந்த டேர்ம்ஸ்லாம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வின் பைப்னா என்ன, அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்லாம் தெரிஞ்சுக்கோங்க. கான்சனன்ட் சவுண்ட்ஸ், வவல் சவுண்ட்ஸ், டிப்தாங்ஸ். ஸோ சவுண்ட் சிஸ்டம், கம்ப்ளீட் சவுண்ட் சிஸ்டம் இன் இங்கிலீஷ் 44 சவுண்ட்ஸ். 24 எது, 20 எது அப்படின்றது பிரிச்சு பறிச்சுக்கோங்க. இதுல சவுண்ட்ஸ்ல இருந்து நமக்கு கேள்விகள் வரும். இதுல யாருக்காவது குழப்பங்கள், கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததுன்னா நம்ம வீடியோ போய் பாருங்க. அதுல சவுண்ட் சிஸ்டம்ஸ் உடைய டீடைல் கிளாஸஸ் இருக்கும். யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். சிலபிள், இது சிலபஸ் இல்ல, நம்ம சிலபஸ்லயே அப்படிதான் தப்பா கொடுத்துருக்காங்க. சிலபிள், ஸ்ட்ரெஸ், இன்டோனேஷன். இன்டோனேஷன் எப்படி, இன்டோனேஷன் என்ன, ஃபாலிங், ரைசிங், ஃபால், ரைஸ், ரைஸ், ஃபால், இந்த மாதிரி இருக்கும். சிலபிள்னா என்ன, த மினிமம் ஆர் ஒரு பார்ட் ஆஃப் அ வேர்ட், அதுதான் சிலபிள்னு சொல்லுவோம். தென் as well as ஸ்ட்ரெஸ், த பிச், எங்க நாம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், இதுதான் பேஸ். டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ், நமக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் எக்ஸசைஸ்ன்னு சொல்றாங்க. நமக்கு மேபி கொஸ்டின்ஸ் வந்து கீழே டிரான்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதோடைய ரைட் டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கலாம். நம்மள டிரான்ஸ்கிரைப் பண்றதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை. கீழே நிறைய டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்கலாம். 4 ஆப்ஷன் 4 டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துட்டு விச் இஸ் த ரைட் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வேணா ஒரு வேர்டு கொடுத்து கேட்கலாம், இல்லை ஒரு சென்டென்ஸை கொடுத்து கேட்கலாம். அப்படிதான் கேட்க முடியும். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் எப்போ தெரியும், நம்மளுக்கு இந்த சவுண்ட்ஸ்ல கொஞ்சம் கிளாரிட்டி இருந்தா டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நம்மளால பாசிபிளா பண்ண முடியும். கிராமர், இந்த இடத்துல கிராமர் அப்படின்னா நம்ம ட்ரெடிஷனல் கிராமர் நினைச்சிக்காதீங்க. இது எல்லாமே கிராமர் ரிலேட்டட் டு லிங்குவிஸ்டிக் கிராமர் தான். லிங்குவிஸ்டிக்ஸ்ல கிராமர் அப்படின்னா என்ன அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல தான் இங்க நம்ம பார்க்குறோம்.
அப்ரோச்சஸ் டு கிராமர், டிஸ்கிரிப்டிவ், பிரிஸ்கிரிப்டிவ், ஃபங்க்ஷனல். 3 அப்ரோச். டிஸ்கிரிப்டிவ் கிராமர்னா என்ன, பிரிஸ்கிரிப்டிவ் கிராமர்னா என்ன, ட்ரெடிஷனல் ஃபங்க்ஷனல் கிராமர்னா என்ன அப்படின்ட்டு. சின்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஐசி அனாலிசிஸ், அதாவது ஒரு இமீடியட் கான்ஸ்டிடியூவன்ட்டா ஒரு சென்டென்ஸை பிரிக்கிற ஒரு மெத்தடு, அதை தான் நம்ம ஐசி அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். டீப் ஸ்ட்ரக்சர் சர்ஃபேஸ் அப்படின்னா அதுல இருந்து ஒரு சர்டைன் ரூல்ஸ் இருக்கும், அந்த ரூல்ஸை டீப் ஸ்ட்ரக்சர். இதுவும் நான் வீடியோஸ்ல கொடுத்துருக்கேன். இது ஜஸ்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரொம்ப கம்மியான கண்டென்ட் தான், ஆனால் நீங்க மெமரபிள் பாயிண்ட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் ஒன் மார்ஃபாலஜினா என்ன, சிமான்டிக்ஸ்னா என்ன. மார்ஃபாலஜி இஸ் நத்திங் பட் காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் இல்லைங்களா, ஃபார்மேஷன். சிமான்டிக்ஸ் இஸ் நத்திங் பட் மீனிங்ஸ். இந்த டாபிக்ல நிறைய வார்த்தைகள், டேர்ம்ஸ் நிறைய வரும். க்ளோஸ்டு கிளாஸ், ஓப்பன் கிளாஸ், எம்டி, ஃப்ரீ, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வரும். அதுக்கான டெஃபினிஷன்ஸை நீங்க கீப் இன் மைண்ட். ஏன்னா அதுல இருந்து கேள்விகள் அதுல இருந்து வரலாம், அதுக்கு தான். ஸோ யூனிட் 8 கண்டென்ட் அதிகம் கிடையாது, பட் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். கொஸ்டினபிள் பாயிண்ட்ல இதுல இருந்து கேள்விகள் நமக்கு வரலாம். யூனிட் 9 லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரி, ரொம்ப முக்கியமான யூனிட் தான் இதுவும். இதுல நமக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, எந்தெந்த ரைட்டர் என்ன மாதிரியான வியூ சொன்னாங்க அப்படின்றது நமக்கு தெரியணும். ஏன்னா இது இனிஷியலா பாத்தீங்கன்னா நமக்கு டான்டே வரைக்கும் கிளாசிக்கல் ரைட்டர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன்ஸ். ஏன்னா ஒவ்வொருத்தரும் என்ன வியூ சொன்னாங்க, இவர் ஃபங்க்ஷன் ஆஃப் பொயட்ரி என்னன்னு சொன்னாரு, இவர் ஃபங்க்ஷன் ஆஃப் பொயட்ரினா என்னன்னு சொன்னாரு, இவர் ஃபங்க்ஷன் ஆஃப் பொயட்ரினா என்னன்னு சொன்னாரு. அப்போ 3 பேரும் வெவ்வேறு வியூ கொடுத்தாங்கன்னா யார் எந்த வியூ கொடுத்துருக்காங்க அப்படின்றது நமக்கு ஞாபகம் இருக்கும். அதுதான். அதே மாதிரி நமக்கு சிட்னி ட்ரைடன் அந்த மாதிரி நம்ம லிட்ரேச்சர் ரைட்டர்ஸை பத்தியும் சொல்லியிருக்காங்க. ஒப்பீனியன்ஸ் அபவுட் தோஸ் ரைட்டர்ஸ் ஆன் பொயட்ரி, டிராமா, ட்ராஜடி, காமெடி என்ன அப்படின்றது தெரியும். அப்ரோச்சஸ் அண்ட் கிரிட்டிசிசம்ஸ். ஸோ அப்ரோச்சஸ், தியரிஸ், கிரிட்டிசிசம்ஸ், ஒவ்வொரு மெத்தடு. அந்த மெத்தட்னா என்ன, அந்த மெத்தடை ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்ல பயன்படுத்தி வரது தான் அந்த கிரிட்டிசிசம். ஸோ இது இந்த மெத்தடோடைய டெஃபினிஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒர்க்குக்கு என்ன மாதிரியான மெத்தடை பயன்படுத்துறாங்கன்னு கூட வரலாம். ஸோ அது தெரிஞ்சா நம்ம தாராளமாக எழுதலாம். எக்ஸாம்பிள்ஸ் உங்களுடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட்ஸ்ல புக்ஸ்ல இருக்கும். ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் எனக்கு தெரிஞ்சு தாராளமாக ஒரு குட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இந்த யூனிட் 9ல இருந்து வரலாம். இம்பார்ட்டண்ட்டான ஒரு யூனிட். அதுவும் தியரிஸ் அப்படின்றது இட்ஸ் அ அப்டேட்டட் யூனிட்டுங்க. அதனால இதுல இருந்தும் நமக்கு, ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம பிஜிலாம் படிக்கும் போதோ இல்லை யூஜி படிக்கும் போதோ கிரிட்டிசிசம் அப்படின்னாவே பயந்துருப்போம். அதுவும் கிரிட்டிசிசம்ல தியரிஸ்லாம் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். வெறும் கான்ட்ரிபியூஷன்ஸ் இல்லைன்னா டைரக்டா ஒர்க் ஆஃப் ஆர்ட் தான் படிச்சிருப்போம். பட் இங்க தியரிஸ் கேட்கறது அப்படின்றது ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த லாஸ்ட் யூனிட் வெரி இம்பார்ட்டன்ட், விமன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். ஸோ விமனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அதாவது ஃபெமினிசம் அப்படின்றதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து, இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ரைட்டர்ஸுமே ஃபீமேல் ரைட்டர்ஸ் தான். ஸோ விமனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு யூனிட் ஃபுல்லாகவே இருக்கு. இதில் என்னன்னா எல்லாமே நமக்கு புதுசாக இருக்கும். சிலது சோஜனர் ட்ரூத்து, மேரி உல்ஸ்டோன் கிராஃப்ட். ஸோ இவங்கெல்லாம் புது புது ரைட்டர்ஸாக இருப்பாங்க. ஃபெமினிசம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ரைட்டர்ஸ் இவங்க எல்லாருமே. எஸ்பெஷலி விமன் அப்படின்றது ஒரு ஸ்பீச்சு, விமனுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுக்குற மாதிரி. அதே மாதிரி மேரி உல்ஸ்டோன் கிராஃப்ட், த ஃபர்ஸ்ட் லேடி, இந்த 18th centuryல எப்படி விமனுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தவங்க. அதுல பொயட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூடித் ரைட் த ரெக்வெஸ்ட் வேயர், ஒரு இயருக்கான ஒரு ரெக்வெஸ்ட்டை கொடுக்குற மாதிரி ஒரு போயம் எழுதியிருப்பாங்க. சிம்பிள் போயம். சில்வியா பிளாத்தோடைய மெடுசா, ஒரு மித்திக்கல்லா ஒரு அன்ட்ரூத்தை கொண்டு வந்து நிறுத்துற மாதிரியான ஒரு விஷயத்த கொடுத்துருப்பாங்க. கமலாதாஸோடைய ஓல்டு பிளே ஹவுஸ் அப்படின்ற ஒரு போயம். சுபாட்டா பட்டாச்சாரியாவோட திரௌபதி, நம்மளுடைய கிளாசிக்கல் எபிக்ல இருந்து ஒரு பாட்டை கொண்டு வந்து இதுல சேர்த்திருப்பாங்க, ரெசம்பிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிம்பிள் போயம்ஸ் தான் எல்லாமே. இதுல எல்லாத்துலயுமே விமன் ரைட்டர்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு ஒரு யூனிட் ஃபுல்லாவே விமனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அப்ப கொஸ்டின்ஸ்ல எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும். நான் டீடைல்ட வி ஹாவ் 3ங்க. ஸ்டில் ஆர் ஐஸ், காமிங், A sunset of the city. இதுவுமே எல்லாமே சிம்பிள் போயம்ஸ் தான், ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கிளாடிஃப், கார்டிஃப், ப்ரூக்ஸ் அண்ட் மயோ ஆஞ்சலோவுடைய ஒர்க்ஸுங்க. டிராமால we have detailed 1 and non detailed, டாப் கேர்ள்ஸ் அண்ட் ட்ரைஃபிள்ஸ். சூசனுடைய ட்ரைஃபிள் அண்ட் கால் சர்ச்சிலுடைய டாப் கேர்ள்ஸ். டாப் கேர்ள்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றத மாதிரி காட்டியிருப்பாங்க. ட்ரைஃபிள்ஸும் அதே மாதிரி ஸோ இந்த ஸ்டோரிஸ் ஓவராலா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த ரைட்டர்ஸ் எல்லாமே காமன்வெல்த் ரைட்டர்ஸ். காமன்வெல்த்னா வேரியஸ் லிட்ரேச்சர்ஸ்ல இருந்து வருவாங்க. மேபி ஆப்பிரிக்கன் ரைட்டர்ஸ் இருப்பாங்க, அமெரிக்கன் ரைட்டர்ஸ் இருப்பாங்க, ஈவன் இந்தியன் ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க.
ஸோ ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு லிட்ரேச்சர்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து ஒரே யூனிட்டை கொடுத்துருக்காங்க. அதனால காமன்வெல்த் ரைட்டர்ஸ் இதுல அதிகமா இருப்பாங்க. ஒவ்வொரு ரைட்டர்ஸும் ஒவ்வொரு லிட்ரேச்சரை சேர்ந்தவங்க. அப்போ எந்த ரைட்டர் எந்த லிட்ரேச்சரை சேர்ந்தவங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். பேசிக்கா ஃபிக்ஷன்ல நமக்கு ரூத்தோடைய ஹீட் அண்ட் டஸ்ட் அப்படின்ற ஒரு ஒர்க் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனான ஒரு ஃபிக்ஷன். ஷார்ட் ஸ்டோரி த எல்லோ வால்பேப்பர் அண்ட் ஃபாரஸ்ட். ஸோ ஃபாரஸ்ட் நமக்கு கிளாசிக்கல் கதை, நம்மளுடைய கதையை ரெசிம்பிள் பண்ற மாதிரி இருக்கும். கில்மேனுடைய எல்லோ வால்பேப்பர் ஒரு விமனுடைய மென்டாலிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இருக்கும். எப்படி அவங்க ஃபியர் ஆங்ஸைட்டி எப்படி ஃபேஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாலை பார்த்து எப்படி. ஸோ யூனிட் 10 இம்பார்ட்டன்ட். ஸோ ஓவராலா இப்போ இதுல எல்லாத்தையும் நான் ரிவைஸ் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட டேஸ் நமக்கு போதுமா அப்படின்னா போதுங்க. நீங்க ஒர்க் பண்ணுங்க. இந்த 10 டேஸை தமிழுக்கு எவ்வளோ மாறி இங்கிலீஷ்க்கு எவ்வளோ மாறி அப்படின்னு பிரிங்க. இங்கிலீஷ்க்கு பிரிச்சதுல எந்தெந்த டேஸ் எவ்வளோ யூனிட்ஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. அகைன் ஐ எம் சேயிங் டோன்ட் ப்ரிப்பேர் அண்ட் ஸ்டார்ட் ப்ரிப்பரேஷன் நவ். எதையுமே புதுசா படிக்க இப்போ ஆரம்பிக்காதீங்க. புதுசா படிக்க ஆரம்பிக்கிற மாதிரி எதையுமே படிச்சீங்க அப்படின்னா உங்களால படிக்க முடியாது. படிச்சதை ரிவைஸ் பண்ணுங்க. 1 or 2 டாபிக்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நத்திங் ராங் இன் இட். பட் இது வரைக்கும் நீங்க எல்லாமே படிச்சு முடிச்சிருந்தா இட் இஸ் வெரி ஹாப்பி டு சீங்க. எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன் சார், நான் இனிமேல் ரிவிஷனுக்கு தான் நான் இருக்கேன் அப்படின்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். தமிழுக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு 3 to 4 days ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரிமைனிங் இருக்கிற டேஸை எக்ஸாம் வரைக்கும் அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. உங்க மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணிட்டு எக்ஸாமை ஃப்ரெஷ்ஷாக போய் எழுதுங்க. இந்த ஆங்ஸைட்டி, ஃபியர் இதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு, ஸ்ட்ரெஸ் எல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு ரிலாக்ஸாக போய் எழுதுனீங்கன்னா தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண அந்த விஷயம் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கும். அதனால் எப்பயுமே எதையுமே ஒரு 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 ஃப்ரஸ்ட்ரேஷனோட பார்த்தீங்க அப்படின்னா மைண்ட் என்ன ஆகும், கொஞ்சம் ஓவராக என்ன பண்ணும், ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ரியாக்ட் பண்ணும்போது இருக்கிற விஷயங்கள் நிறைய நமக்கு மறக்க ஆரம்பிக்கும். அதனால் அந்த விஷயத்த, அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. கேஷுவலாக போய் எழுதிட்டு வாங்க. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணுங்க. முக்கியமான எல்லா பாயிண்ட்ஸையும் மிஸ் பண்ணாமல் ரிவர்ஸ் பண்ணுங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்க. பண்ணி அடுத்த பொசிஷன்ஸ்க்கு நீங்கள் போகிறதுக்கு எங்களுடைய வாழ்க்கை. ரைட்? ஸோ தேங்க்யூ ஸோ மச். சி டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, Salem.